ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியன் அனிமி சீரிஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அனிமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது ஏன் அப்படிங்கிறத எனக்கு இப்போ தான் புரிய வருது. இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியானது. எனக்கு காமெடி சுத்தமாக வராது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதனால தான் உங்களுக்கு இந்த கதை பிடிக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த அனிமேவை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 7. அவங்க ரெண்டு பேரும் கியூட்டான கப்பிள்ஸாக இருக்காங்க. அவங்கள எதுக்காக நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்லவும், இல்லை நான் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், நீங்கள் வேணா வெயிட் பண்ணி பாருங்க, ஹனிமூன்னாலே ஹஸ்பண்ட் எதையாச்சும் மறந்துடுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், அவங்க டைவர்ஸ் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சிட்டோசை சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்களான்னு கேட்கவும், நான் எதுவும் பண்ண தேவையில்ல, எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சிட்டோசை சொல்கிறா. அச்சோ போச்சு, நான் என்னோட வாலெட்டை பஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடவும், நான் சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சிட்டோசே சொல்றா. நம்ம ஹீரோ பர்ஸ் எடுத்துட்டு வெளியே வரவும் ஹீரோயினும் அங்க வரா. நீ அங்க உள்ள போய் வெயிட் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அங்க போய் தனியா வெயிட் பண்றதை விட உங்க கூட சேர்ந்து நடக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், அவங்க எவ்வளோ கியூட்டான கப்பிள்ஸ்ல அப்படின்னு அரோரா சொல்றா. வெயிட் பண்ணு, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சிட்டோசே சொல்றா. அங்க நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ் இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு ரைஸ் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லவோ, ரைஸ் தான் நம்ம எப்பனாலும் வீட்டில் சாப்பிட்டுக்கிடலாமே, வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இங்க மட்டும் கிடைக்கிறத ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். நீ என்ன சாப்பிட போற அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் புத்திசாலி, வாசல்ல இருந்த அந்த போர்டை நோட்டீஸ் பண்ணீங்களா, நான் அதில் இருக்கிற அந்த லைமோட நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவங்க ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைமோட நான் ஆர்டர் பண்ணுறா. டோக்கியோவில் கிடைக்கிற ஓடானுக்கும் இங்கே இருக்கிற லைம் ஓடானுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இதில் சோபா போட்டிருக்காங்க. புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம எப்போவோ தயங்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவள் ஆர்டர் ரெடி ஆயிடுது. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே இதில் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்த லெவலுக்கு அது ஏதோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, நார்மலான ஓடான் மாதிரி தான் இருக்கு. நீங்களும் வேணா சாப்பிட்டு பாருங்களேன், காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறா. அந்த லெவலுக்கு இதில் பெருசாக ஏதோ டிஃப்ரென்ஸ் இல்லை, நீ அந்த லைமை வச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியே வா அப்படின்னு அவ கேட்குறா. நீங்க தானே மேடம் சொன்னீங்க புதுசான விஷயத்தை ட்ரை பண்ண பயப்படக்கூடாது சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த லைம் எடுத்து சாப்பிடவும் அது ரொம்பவோ புளிக்கி. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறான். நீ இதுல எவ்வளவு கியூட்டா இருக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஆமா ஏதோ சண்டை வரும்னு சொன்னீங்களே, எப்போ வரும் அப்படின்னு அரோரா கேட்கவும், அது வரும் அப்படின்னு சொல்லி சிட்டோசை சொல்றா. சரி சரி கோவப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, இதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சிட்டோசை ஹாப்பி ஆவரா. நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். வேற ஏதாச்சும் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லவும், அப்படின்னா நான் என்ன சாப்பிடணுங்கிறத நீயே டிசைட் பண்ணுன்னு சொல்லுவோம். நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. நான் வேணா அதை உன் கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ அவங்க லைம் பிரெட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. இது ரொம்பவோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இவங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு அந்த மெய்டு சொல்லவோ, சுகாசா நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவ சொல்லவும், இந்த பிரெட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், நான் ஒன்றும் பிரெட்டை பற்றி பேசல, நீ ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க, ஏதோ லைம் பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்க, ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்லவும், ஒன்று நான் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ண அப்போ நான் ஒரு நார்மலான பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு டிவி ஷோ பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு ஃபேமஸான ஷோ, இதில் நான் வந்தால் மாட்டிக்கிடுவேன், இங்கே இருந்தால் எனக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வரவோ ஹீரோயின் அவனை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. டிவி ஷோல நீங்க வந்தீங்கன்னா பாட்டிக்கு நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி மெய்ட் சிட்டோசேவை கூட்டிட்டு போறா. அவ ஏன் போயும் ஒன்னு செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே கத்திட்டே போறா. அவ கத்துறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பஸ் ஏறிடுறாங்க. பஸ் கிளம்பிடுது. சிட்டோசேக்கு நம்ம கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதை பத்தி கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா உங்க அப்பா அம்மாக்கும் பிடிக்கலன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க பஸ் கிளம்பிடுச்சு, நீங்க உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே கத்தவும், நம்ம கிட்ட லக்ஸரியஸ் கார் இருக்கு, நம்ம ஃபாஸ்டா அவங்கள போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்றா. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்ல, அவங்க எப்படி இவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்போமா அப்படின்னு சொல்லி அரோரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவ ஏன் போயும் ஒன்னியா செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி சிட்டோசே கேட்டது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த மேரேஜ் அப்படிங்கிறது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஒரு ட்ரெடிஷனா இருக்கு. ஆனா இது ஏன் சிட்டோசேக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்லிங் நம்ம வந்து சேர்ந்துட்டோம், கொஞ்சம் எந்திக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, அச்சோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தவும், நீங்க மன்னிப்பு கேட்கற லெவலுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க இருந்து என்னோட வீட்டுக்கு போக 35 நிமிஷம் தான் ஆகும். ஸோ பாதி நாளா இங்கேயே சுத்தி பார்க்கலாம், நம்ம எங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பேக்கரிக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். அதுதான் நம்ம டோக்கியோலயே சாப்பிட்டுக்கிடலாமே, கியோட்டோல மட்டும் பாக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இங்க ஒரு மாங்கா மியூசியம் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீங்க இதை ரேப்ல தான் பாடணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு ஓல்டு பிளேஸ் தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், ஏன் உனக்கு அந்த மாதிரி இடம் பிடிக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும், இல்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். தமிழ்நாட்டுல சாரி வந்துட்டு ட்ரெடிஷனல் மாதிரி, அங்க கிமோனா அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் ட்ரெடிஷனல், அதை நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வரவும், நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்க மாட்டீங்களா, கண்டினியூஸா கப்பிள்ஸ் பண்ற விஷயமா பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்களா, நீ அவனோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உங்களோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், நீ ஒத்துக்கிடலைனாலும் எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அது போக உன்கிட்ட யாரும் பெர்மிஷன் கேட்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
நான் என்னோட அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதே மாதிரி நான் சிட்டோ சேவியோ கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா வாங்க நம்ம பேக்கரிக்கு போலாம். அது போக மாங்கா மியூசியம்க்கு எங்க கிட்ட டிக்கெட் இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறா. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். ஒரு மனுஷன் பிரச்சனையில் இருக்கும்போது தான் அவனோட உண்மையான கேரக்டர் தெரியும். இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்ன ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுற, நீ என்ன ஹாப்பியாக வச்சிருக்கியா இல்லையாங்கிறத பொறுத்து தான் நீ சுகாசாக்கு ஏத்தவனா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லவும் எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் உங்களை ஹாப்பியாக வச்சிருந்தா தான் சுகாசாவையும் ஹாப்பியாக வச்சிருக்க தகுதியானவன் நீங்கள் நம்புவீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்படின்னு அவ சொல்றா. என்னோட லவ் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் லவ்வுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அவளை ஹாப்பியாக வச்சிருக்கியான்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சுகாசா பேசிட்டு இருக்கும்போதே வாங்க அந்த ரிக்ஷால போலாம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஆமா அவரை எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் யாரா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. உங்க ஹஸ்பண்ட் தான், அவரை உங்களுக்கு ரொம்பவோ பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் அவர் ரொம்ப கியூட்டான பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அப்ப லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்னு சொல்லி அரோரா கேட்கறா. இல்ல அப்படி இல்ல, ஒரு தடவை அவரோட ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது இவா ஹினாமே ரொம்பவும் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. எந்த ஒரு விஷயத்த அவர் பேசினாலுமே பாசிட்டிவா இவங்க நல்லவங்க அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி பேசுறாரு, அது எனக்கு ரொம்பவோ பிடிக்கும்னு சொல்லவும் அவர் ரொம்பவும் நல்ல பையனா இருக்காரு, அதனால தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அரோரா கேட்கவும் இல்ல நான் அப்படி சொல்ல வரல, அப்ப வேற எப்படி அப்படின்னு அவ கேட்கறா. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கியோட்டோல ஜாலியா சுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கைடே ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீ எப்பவுமே இப்படித்தானே அப்படின்னு சிட்டோசே கேட்கவும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டேங்கோ ஷாப்க்கு போலாம், இது ரொம்பவோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே சிட்டோசேவும் அதை சாப்பிட்டு பாக்குறா. நான் சாப்பிட்டதுலயே இதுதான் ரொம்பவோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நான் சொன்னல கண்டிப்பா இது பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இது அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு அவ சொல்லுவோம். ஆமா சுகாசா கூட ஃபர்ஸ்ட் பேக்கரிக்கு தான் போகணும்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் இதை தான் சொன்னேன், உனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது, அப்புறம் எப்படி அவளை பிடிக்கும்னு கேட்கவும் அதை நான் எப்படி சொல்றது, அது ரொம்பவோ கஷ்டமான விஷயம், அவ ரொம்பவோ சூப்பரா சமைப்பா, அவ ரொம்பவோ கியூட், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இன்னும் புரியல, அவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அவ ஒரு அத்லட் அப்படின்னு அவ சொல்லவும் ஓ அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத நினைச்சு உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல சுகாசா இவ்வளவு திறமசாலியா இருக்கிறத நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது இதை பத்தி எதுவுமே உனக்கு தெரியாது, அவளை பத்தி ஃபுல்லா எனக்கு தான் நல்லா தெரியும், ஆனா அவ ஏன் ஒன்ன செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல கத்துறா. முன்ன பின்ன தெரியாத ஒன்னு எதுக்காக அவ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு, அவ தான் என்ன காப்பாத்தினா. ஓ ஆமா என்னையவும் ஒரு தடவை அவ காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி சிட்டோசி சொல்லவும் அவ என்ன காப்பாத்தினதுக்காக நான் அன்னைக்கு ஹாப்பியா அவளை பார்த்ததுனால தான் ஹாப்பியா இருந்தேன். ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, இந்த உலகத்துல மேஜிக் இருக்கு அப்படிங்கறத 0.0003% தான் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புறாங்க. நான் அவளை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தப்போ அவ தான் என்னோட டெஸ்டினி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே தேடிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவளை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் பத்தி யார் கவலைப்படுதா, அப்ப நீயும் அவளை சேர்றதுதான் விதின்னு சொல்ல வரியா அப்படின்னு சிட்டோசே கேட்கவும் நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு, ஐன்ஸ்டீன் அதை தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த உலகம் நம்புச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த உலகத்துல கிராவிட்டிங்கிற ஒண்ணு இருந்துட்டு தான் இருக்கு, அது மாதிரி தான் என்னோட லவ்வும் இருக்குங்கிறது உனக்கு இப்போ தெரியாம இருக்கலாம், ஆனா நான் ஒரு நாள் உனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிட்டோசே கிட்ட சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிட்டோசேவை நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல, ஆனா இப்போதைக்கு அவ டோக்கியோ போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இப்போ பேலன்ஸ் இருக்கிறது உங்க அப்பா அம்மாவை மீட் பண்றது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ஸ்ல பெருசா எதுவோ கதை இல்ல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நீங்க இது நாள் வரைக்கும் நினைச்சு பார்க்காத ஒரு சஸ்பென்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.